சின்ன வயசில் வந்து நிறையா வரலாற்று கதைகள் படிக்கும்போது வீடங்கள்லாம் படிக்கும்போது வந்து என்னென்னா அந்த வரலாற்று கதைகள் நடந்த அந்த காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும், அரசர்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி போவாங்க வருவாங்க அப்படின்னு வந்து சிறு பையனாக வந்து நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய சிறுவர்களுக்கும் அதே கேள்வி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ மைசூர் பேலஸ் மாதிரி அதுக்கு வந்து டூர் கூட்டிகிட்டு போகும்போது வந்து இவ்வளோ பெரிய அரண்மனையில் வந்து எப்படி இந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி வந்து ஷூ போட்டாங்களா செருப்பு போட்டாங்களா, எவ்வளோ பேர் வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான பதில் அப்படிங்கிறது ரியல் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ரியல் லைஃப்பில் தான் பார்த்தாகணும் சினிமாக்குள்ளே. ஆனால் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் திருத்தி சொல்லப்பட்டு அந்த டேரக்டர் அப்படிங்கிறது வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி வந்து அவரோட ஸ்டைலில் ஒன்று உள்ள புகுத்தி அந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து அந்த ரியலிசம் அந்த அத்தன்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து 100% கொண்டு வராமல் ஒரு 40 to 50% நமக்கு தந்துட்டு போகிற வரைக்கும் தான் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து அதுதான். இந்த பாஜிராவ் மஸ்தானி அது வரைக்கும் இந்த படம் வந்து அதை எல்லாத்தையும் வந்து புரட்டி போட்டுருச்சு. பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது எல்லாம் உடச்சி போட்டுக்கிட்டு அதை ஒரு இடத்துல போய் நின்றுருக்கு இந்த பாஜிராவ் மஸ்தானி. சஞ்சய் லீலா பன்சாலி 2003 இந்த படத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாராம். அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து அவருடைய நெஞ்சில் சுமந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எச் பண்ணி இந்த படத்தை வந்து 2015 வெளியே கொண்டு வந்திருக்கார். இது வந்து நியர் பர்ஃபெக்ஷனுங்க, வேர்ல்ட் கிளாஸ்க்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நான் எவ்வளோ ஹாலிவுட் படங்கள் பார்த்தேன், ஆனால் அந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து இந்த மன திருப்தி வந்து எனக்கு கொடுக்கல. இந்த படம் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொண்டு போய் வந்து ஒரு பெரிய பேலஸ் கூட உட்கார வச்சு 4 நாள் வந்து அந்த காலத்தில் 1700 வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக ட்ரீட் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படம் கொடுத்தது. அதுக்கு சஞ்சய் லீலா பன்சாலி அப்படிங்கிற ஒரே ஒரு மனிதன் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து மறுபேர் சஞ்சய் லீலா பன்சாலி அப்படின்னு இதுலேருந்து சொல்லிக்கலாம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட்ஸ் போட்டிருக்காங்களா, செட்டு போட்ட மாதிரிலாம் தெரில. அந்த அரண்மனையை போயிட்டு வந்து இவங்க என்னவோ பெயிண்ட் அடிச்சு அப்படியே எடுத்த மாதிரி தான் இருக்குது. பிரியங்கா சோப்ரா தங்குற அந்த சேம்பர் ஆகட்டும், தீபிகா படுகோன் தங்குற அந்த சேம்பர் ஆகட்டும், அந்த ராஜா வந்து உட்காந்து டான்ஸ் பார்க்குற அந்த கண்ணாடி மாளிகை ஆகட்டும், அதே மாதிரி அரசவை அந்த தண்ணீர் நிறைந்திருக்கிற அந்த சேம்பர் ஆகட்டும், அந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஒரு கலரு கரெக்டாக அது கரெக்டாக தழும்பு பார்த்துக்குங்க. அந்த தழும்புறதை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க. இது மாதிரி ஒரு 100-200 விஷயம் உள்ள இருக்கு. இந்த செட்டுகள்லாம் எப்படி அமைத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மினிமம் நேஷனல் அவார்டு வந்து இந்த படத்துக்கு வாங்கணும். அதற்கு மேலே எவ்வளோ பெரிய அவார்டு, ஆஸ்கர் அவார்டில் கிடைக்கிற வழி இருந்தால் எனக்கு தெரியாது, வழி இருக்கான்ட்டு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சின்சியர், அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒர்க்கு. நீங்கள் போய் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். காஸ்டியூம் டிசைன் அப்படிங்கிறது நான் முதல்ல ஒரு படத்தை வந்து அடுத்த மூக்குத்தி வந்து பிரியங்கா சோப்ராவோ இல்லை தீபிகா படுகோனோ என்ன போட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்த முதல் படம் இது. அந்த போட்டுக்கிற மூக்குத்தியிலேருந்து வேர் பண்ணுகிற சாரியிலிருந்து அந்த மாத்திரை உடையிலிருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கம்பு விளக்காது அணைக்கிறதுக்கு வந்து ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, அது ஊதுறதுலேருந்து இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. என்ன எல்லாமே வந்து எப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே திருப்பி கொண்டு வந்துருக்குறாங்க. காஸ்டியூம் டிசைன் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க இப்போ பெரிய ஆளுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது அவங்க யாருன்ட்டு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் இவங்க எல்லாம் தான் வந்து நாளைக்கு நம் உலக சினிமாவை தாண்டி இந்தியன் சினிமா அப்படிங்கிறது வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது இந்த டீம் தான். விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஎஃப்எக்ஸ் போர்க்காட்சிகளில் அந்த விஎஃப்எக்ஸ் புரிஞ்சிருக்கிற அந்த அற்புதம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போர்க்காட்சி வரும். தீபிகா படுகோன் கூட போய் பார் போடுவாங்க, ரன்வீர் சிங் சண்டை போடுவாங்க. அந்த போர்க்காட்சி எடுத்துக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஷாக்கிங் ஆயிடுவீங்க. ஏன்னா இது பாகுபலியோட பெட்டராக இருக்கு, ஆனால் வந்து எந்த பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வெளில இல்லையா அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொரு ஃப்ரேமும் பக்கா 99.9% வந்து பக்காவான விஎஃப்எக்ஸ். அந்த டீமும் கண்டிப்பாக எல்லா அவார்ட்ஸையும் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நான் மனதார வந்து வேண்டிக் கொள்கிறேன். லீடு ஆக்டர்ஸ் ரன்வீர் சிங் இந்த படத்துக்காண்டி வந்து 3 வாரம் போய் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் ரன்வீர் சிங். ஒரு அரசனாக வந்து நிற்கணும், வேற யார் இருந்தாலும் கன்வின்சிங்காக இருந்திருக்காது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அந்த வெயிட்டை இது பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்தை எந்திரிச்சு அப்படி நடப்பார் ஒரு ராஜ நடை அப்படிங்கிறது. அந்த நடைக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரில. பல இமயமலைகளை கடந்து பல அடிகளை வாங்கி தான் இந்த படம் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ரன்வீர் சிங். அவரோட லைஃப் டைமுக்கு அவரோட பேரன் பேத்திகளுக்கு வந்து காமிக்கிறதுக்கு இந்த படம் போதும், வேற எந்த அச்சீவ்மெண்ட்டுமே அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த வாழ்ந்துட்டார்.
பாஜிராவா வந்து வாழ்ந்துட்டு வெளில வந்திருக்காரு ரன்வீர் சிங் அவர்கள். அப்படியே குடிக்கிற அந்த சீன்ல வந்து அப்படி எந்திரிச்சு நின்னா அப்படி ஆள் தூண் மாதிரி நிக்கிறாரு. அந்த உடம்பு வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த உடம்பு வச்சுக்கிட்டு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தன்மையை வந்து மூஞ்சியிலும், அந்த முரட்டுத்தன்மை வரும்போது முரட்டுத்தன்மை, அன்பை காட்டும் போது அன்பு. ஒரு இதுல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனை கட்டுப்பிடிச்சிட்டு அந்த பையன் ஒரு கொலை பண்ண வருவாங்க, அதை தடுத்துட்டு வந்து நின்று பிரியங்கா சோப்ரா வந்து அழுகை, சோகம், சந்தோஷம் எல்லாம் கலந்து எமோஷன் கலந்து அப்படியே மூஞ்சி ஆட்டிகிட்டே அப்படியே வந்து பெரிய ஒரு பார்வை பார்ப்பாரு. அதுதான் ரன்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய ஆக்டிங்குடைய பீக்கை வந்து நீங்க பார்த்துடலாம். கண்டிப்பா அவரை பார்த்து பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு படம் இந்த படம். தீபிகாவும் இவங்களும் பிரியங்கா சோப்ராவும், பிரியங்கா சோப்ராவோட நடிப்பு பெருசா பிடிக்கல, ஆனா தீபிகாவுடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படியே அப்படியே அவங்க டோனும் சரி, அவங்க நடையும் சரி, எல்லாமே சரி அப்படியே ஆச்சரியத்தக்க விஷயமாக அவங்க அந்த பேசுகிற அந்த வாய்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே டியூன் பண்ணி இந்த படத்திற்காண்டி. டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் எப்படி ஆடினாங்க அப்படின்னு தெரியல. உண்மையாலுமே மெரிட் பேசிஸ்ல தான் இவங்கெல்லாம் ஆக்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வர வச்சிருக்கிறார் வந்து சஞ்சய் லீலா பன்சாலி. இவங்கெல்லாம் வெறும் அழகு பதிவுகள் அப்படின்னு இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாலுமே இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கேஸ்டிங் ஷோ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வருது. அதே மாதிரி பிர்ஜு மகாராஜ் இதுக்கு எல்லாத்துக்கும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபின்னா இதுதான் கொரியோகிராஃபி. அவர் என்ன அப்படிங்கிறது இது பிர்ஜு மகாராஜ், இந்த டான்ஸ் அப்படிங்கிறது பிர்ஜு மகாராஜ் தான். அவர் தான் அப்படியே அந்த டான்ஸா மாறி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பீக்கே தந்துட்டு ஆனால் அதை டெலிவரி பண்ணியிருக்காங்க பாருங்க. தீபிகா படுகோனும் பிரியங்கா சோப்ராவும் இவங்க 2 பேரும் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் கிடையாது. ஆனால் போட்டி போட்டு பண்ணும்போது வந்து ஒரு படத்துக்காண்டி எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்து ஒரு பெருமையா இருந்துச்சு. இந்தியன் சினிமா அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சஞ்சய் லீலா பன்சாலி தான் வந்து இது படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, பிஜிஎம் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் பண்ணார் அப்படிங்கிறது வந்து நீங்க படத்தை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு அசைவுகளுக்கும் வந்து அவர் அப்படியே வந்து கரெக்டா செட் பண்ணியிருப்பாரு. எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதாவது இந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வரும் எப்படின்னா, உன்னுடைய ஹார்ட் பீட் என்னுடைய ஹார்ட் பீட் வந்து ஒரே மாதிரி தான் துடிக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க தீபிகா படுகோனும் அவரும் ரன்வீர் சிங் 2 பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எப்படின்னா சஞ்சய் லீலா பன்சாலியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த மொத்த டீமனுடைய ஹார்ட் பீட்டும் இருந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னா இது வந்து இவங்களே நினைச்சிடாத ஒரு ஏதோ மேல இருந்த ஒரு சக்தி வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்குதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து உள்ள பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லுங்க. இதை தவிர நம்ம மற்ற ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கன்க்ளூஷனா இந்த மொத்த படமும் வந்து நான் வந்து பாஜிராவை தான் பார்க்குறேன். அந்த படத்துல வர அந்த பாஜிராவனுடைய அந்த ஆளுமையும் அந்த வீரியமும் அந்த நடையும் அந்த பர்ஃபெக்ஷனும், ஒரு அம்பு விட்டா சரி, ஒரு கத்தி சுத்தினா அந்த இப்படி வெப்பாரு வச்சா பார்த்தீங்கன்னா வச்சுட்டு எடுப்பாரு, எதிரி வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பார்ப்பான். தூரத்தில் போயிட்டு திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா அந்த முத்துமாலை வந்து அப்படியே பொலப்பொலன்னு ஒழுகும். அந்த பெர்ஃபெக்ஷனை நான் யார்கிட்ட பார்த்தேன்னா சஞ்சய் லீலா பன்சாலி அவர்கிட்ட பார்த்தேன். மேபி பாஜிராவே வந்து 1970 இருந்த பாஜிரா வந்து மறுபிறவை எடுத்து சஞ்சய் லீலா பன்சாலியா மாறி அப்போ வந்து போர், ஏன்னா அப்போ இன்னைக்கு போர் போயிடுறதுக்கு வந்து யாருக்கும் வந்து நீடு கிடையாது, சினிமா எடுக்கிறது தான் நிறைய நீடு இருக்குது. ஸோ இதில் வந்து நாம் வந்து உலகத்தரத்தை இந்தியாவிலேருந்து உலகத்தரத்தை வந்து நம்ம காமிப்போம் அப்படின்ட்டு வந்து பிறந்துட்டாரோ என்னமோ அப்படிதான் நான் பார்க்கிறேன் சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களை. இவர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பார்த்த படம் இந்த படத்தை. நீங்கள் தியேட்டரை தவிர வேறு எங்கே பார்த்தீங்கன்னாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தியேட்டரில் தான் அந்த ஃபீலிங் வரும். அந்த ஆர்டிஎக்ஸ்லேயோ ஒரு டால்பி அட்மாஸ்பியர் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த உணர்வு உள்ள போகும். வேற எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் அதனுடைய உணர்வை நேராக வந்து உள்வாங்கிக் கொள்வது கஷ்டம். ஸோ தயவு செய்து இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தியாக தான் வெளில வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கை. ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.